தமிழ்நாட்டில் சுமார் 2.25 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் விஸ்வநாதன் இன்று வெளியிட உள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகள் உட்பட 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் வழங்கப்படும் பிஇ, பிடெக் படிப்புகளில் சுமார் 1,08,000 இடங்கள் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக உள்ள நிலையில் இவை பொது கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுகின்றன. அந்த வகையில் நடப்பு கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு பிஇ, பிடெக் இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மே 3ஆம் தேதி தொடங்கி ஜூன் 5ஆம் தேதி முடிவடைந்தது. மொத்தம் சுமார் 2.25 லட்சம் மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ள நிலையில் சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணி நிறைவு பெற்றது. அதன்படி தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு தேதிகள் இன்று வெளியாக உள்ளன. சென்னை கிண்டியில் இன்று காலை 11 மணிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தரவரிசை பட்டியலை வெளியிட உள்ளார். தரவரிசை பட்டியலில் ஏதேனும் குறைகள் இருப்பின் அவற்றை சரி செய்வதற்கான குறைதீர்ப்பு காலம் இன்று முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை வழங்கப்படும். மாணவர்கள் தங்களுக்குரிய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள அருகிலுள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை சேவை மையங்களை நேரில் அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு சேவைகளில் ஜூலை முதல் நாளான இன்று முதல் மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. அதன்படி ஆதார் அட்டையில் மின்னஞ்சல் முகவரியை புதுப்பிப்பதற்கான ரூ.75 கட்டணத்தை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ரத்து செய்துள்ளது. அதிகாரப்பூர்வ ஆதார் மொபைல் செயலி மூலம் அடுத்த 6 மாதங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியை புதுப்பித்துக் கொள்ள இனி எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்டுக்கான சேவை கட்டணம் ரூ.1500 இருந்து ரூ.2500 அதிகரிக்கப்பட்டதுடன் தட்கல் கட்டணம் ரூ.3500 இருந்து ரூ.5000 உயர்ந்துள்ளது. இதேபோல ரயில்களில் டிக்கெட் இன்றி பயணிப்பவர்களுக்கான குறைந்தபட்ச அபராதம் ரூ.250 இருந்து ரூ.500 உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கிகளில் காப்பீடு அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு முறைகேடுகளில் பாதிக்கப்படுவோர் முழு தொகையையும் திரும்பப் பெறவோ அல்லது இழப்பீடு கோரவோ இனி உரிமை உண்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம், விபிஜி ராம்ஜி சட்டம் எனும் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் என இன்று முதல் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் கிராமங்களில் வழங்கப்பட்டு வந்த உறுதியளிக்கப்பட்ட வேலை நாட்களின் எண்ணிக்கை 100 நாட்களில் இருந்து இனி 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிதி உதவியில் செயல்படுத்தப்படும் திட்டமான இதில் 60% நிதியை மத்திய அரசும் 40% நிதியை மாநில அரசும் வழங்கும் என தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் உள்ளிட்ட உயர்கல்வி தகுதி தேர்வுக்கான பயிற்சி மையங்களில் தினமும் 3 மணி நேரம் மட்டுமே பயிற்சி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகளுடன் புதிய சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜேஇஇ, நீட், CUET போன்ற தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்களை முறைப்படுத்தவும் மன அழுத்தத்தால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கவும் மத்திய அரசு புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்த பரிந்துரைகளை வழங்க மத்திய கல்வி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட 9 பேர் கொண்ட குழு தனது அறிக்கையை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க உள்ளது. அதன்படி பள்ளி மாணவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 3 மணி நேரம் மட்டுமே பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாணவர்கள் 12ஆம் வகுப்பை முடித்த பிறகுதான் பள்ளிகளில் நுழைவுத் தேர்வுக்கான மிக தீவிரமான பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பயிற்சி மையங்களில் பாடம் நடத்தும் ஆசிரியர்களின் கல்வித் தகுதிகள், அந்த மையத்தில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் உண்மையான வெற்றி விகிதம் ஆகியவற்றை மக்கள் பார்க்கும் வகையில் போர்டில் காட்சிப்படுத்த வேண்டும் என்று சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்வுகளில் முதலிடம் பிடித்ததாக கூறி பயிற்சி மையங்கள் வெளியிடும் போலியான விளம்பரங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 நாட்களாக நடந்த ஆட்சியர்கள், காவல் அதிகாரிகள் மாநாடு முடிந்த நிலையில் சிறப்பாக சேவை புரிந்த 15 IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கி முதலமைச்சர் விஜய் சிறப்பித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல் நாள் நடைபெற்ற மாநாட்டில் IAS மற்றும் IPS அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். 2வது நாளாக நேற்று ஆட்சியர்களுடனும் வனத்துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தினார். நடைபெற்ற நிகழ்வில் திண்டுக்கல் முன்னாள் ஆட்சியர் பூங்கொடி, திருவள்ளூர் முன்னாள் ஆட்சியர் பிரபுசங்கர், புதுக்கோட்டை முன்னாள் ஆட்சியர் மெர்சி ரம்யா, சிவகங்கை முன்னாள் ஆட்சியர் ஆஷா அஜித், கன்னியாகுமரி முன்னாள் ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதேபோல முன்னாள் ஆட்சியர்கள் ஜெயசீலன், சாந்தி, சந்திரகலா பிரியங்கா உள்ளிட்டோருக்கும் ஆவடி முன்னாள் காவல் ஆணையர் சங்கர், திண்டுக்கல் முன்னாள் ஆட்சியர் சரவணன், கோவை ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர், முன்னாள் நாமக்கல் ஆட்சியர் துர்காமூர்த்தி, முன்னாள் விழுப்புரம் SP சாய் பிரணீத், முன்னாள் அரியலூர் SP விஸ்விஸ் பாலசுப்ரமணியம், கிருஷ்ணகிரி முன்னாள் SP தங்கதுரை, கன்னியாகுமரி SP ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கும் விருதுகளை முதல்வர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு தோழமை கட்சிகளுடனான முதல் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் கோவளத்தில் நடைபெற உள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள், IUML ஆகிய கட்சிகளுக்கு தாவேகா அழைப்பு விடுத்துள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளித்த தோழமை கட்சியினருக்கு இந்த கூட்டத்தில் நன்றி தெரிவிக்க உள்ளதோடு எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நடைபெற உள்ள சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவும் இதில் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக காங்கிரஸ் மற்றும் விசிக தரப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாஜக தமிழ்நாட்டில் வரக்கூடாது, பாஜகவினுடைய பேக்டோர் என்ட்ரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, RSS கண்ட்ரோல் தமிழ்நாட்டில் வரக்கூடாது, அவர் கையில் ரிமோட் கண்ட்ரோல் போகக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய பேசிக். இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். எனினும் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதில் அவசரம் காட்ட வேண்டாம் என கருதி தாவேகாவின் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என இடதுசாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவில் மறுசீரமைப்பு ஆலோசனை கூட அமைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உடன்பிறப்பின் குரல் இணையதளம் வழியாக பெறப்பட்டு சுமார் 6 லட்சம் கட்சி தொண்டர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அனைவரின் ஒட்டுமொத்த கருத்தும் திமுகவின் மறுசீரமைப்பாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, SS சிவசங்கர் உள்ளிட்ட 9 பேர் இடம்பெற்றுள்ளதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த குழு கட்சி மாவட்டங்களில் மேற்கொள்ள இருக்கும் மறுவரையறை, தேர்தல் பணிக்குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களில் செய்ய வேண்டிய சீரமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து பரிந்துரைகளை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தன்னிடம் வழங்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த பரிந்துரைகள் கட்சியின் உயர்நிலை செயல் திட்ட குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோருடன் முழுமையாக விவாதிக்கப்பட்டு மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுகவின் பல்வேறு மாவட்டங்களின் நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 3 மற்றும் 4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் மட்டுமே வென்று அதிமுக 2வது முறையாக தோல்வி கண்டது. அதைத் தொடர்ந்து பிரிந்து சென்று தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக 25 அதிமுக MLAக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் செயல்பட்டனர். மேலும் 4 MLAக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து கட்சியை கட்டமைக்கும் முயற்சியை எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்காக காஞ்சிபுரம், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி கருத்துக்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக வரும் 3ஆம் தேதி காலை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் காலை 10 மணி அளவில் செங்கல்பட்டு கிழக்கு மற்றும் 11:30 மணிக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுடன் EPS ஆலோசனை நடத்தவுள்ளார். மாலை 4:30 மணிக்கு வேலூர் மாநகர மற்றும் புறநகர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து மறுநாள் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை மத்திய நிர்வாகிகளுடனும், காலை 11:30 மணிக்கு திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலை கிழக்கு நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்தும் EPS அரியலூர், பெரம்பலூர் நிர்வாகிகளுடன் மாலை 4:30 மணிக்கு கருத்துக்களை கேட்கிறார். செய்தியாளருடன் வாக்குவாதம் செய்த வைகோ அதற்காக வருத்தம் தெரிவித்துள்ளார். கூட்டணியில் இருந்தா நான் மறைக்காத செய்யறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணியில் இருந்துகிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? மனசாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன். அது என்ன தப்பு? திமுக கூட்டணியில் இருந்தபொழுது அந்த கட்சியை விமர்சிக்காமல் இப்பொழுது விமர்சித்தது ஏன் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசமாக கூறிய பதில்தான் இது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சீமை கருவேல மரம் அகற்றும் நிகழ்வில் பங்கேற்ற வைகோ பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது திமுக குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரை அவர் கடிந்து கொண்டார். இருக்கிற வச்சுதான் கேட்க முடியும். இதனிடையே செய்தியாளரை அச்சுறுத்தும் வகையில் பேசியதாக வைகோவை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டித்து செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் தனது செயலுக்கு வைகோ வருத்தம் தெரிவித்துள்ளார். கண்டனம் தெரிவிக்க உரிமை அவங்களுக்கு உண்டு. நான் அதுக்காக வருத்தப்படுறேன். அந்த தோழர் திட்டமிட்டு கேட்டாரு. அதுல ஏற்கனவே 5 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தினால மனம் முன்பட்டு இருந்ததுனால அவரை பார்த்து கேட்டேன். செய்தியாளர்களை தான் மதிக்கக்கூடியவன் என்றும் வைகோ தெரிவித்தார்.
திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் பாஜகவுடன் இணைந்துவிட்டு இன்னும் சில ஆண்டுகளில் மத்திய அமைச்சர்கள் பதவிகளை கேட்டுப் பெறலாம் என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் பாஜகவின் மறைமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் இவர்களோட யாரும் செல்ல விரும்பவில்லை. அதான் முக்கிய காரணம். அதனால யாரும் இந்த மாதிரி முயற்சி செய்யும் கடைசியில் இந்த ரெண்டு பேரும் தனித்து நிற்பாங்க. திரு ஸ்டாலினும் குடும்பமும் எடப்பாடி குடும்பம் தனித்து நிற்கும். இன்னும் 2 வருஷத்துல பாருங்க, 2 பேரும் மொத்தமா கட்சியை பாஜகவோட அனுப்பிச்சிட்டு 2 ஆளுக்கு ஒரு மந்திரி சீட் வாங்கிட்டு போறாங்க. ஆளுக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டு போனாலும் ஆச்சரியம் இல்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்றைக்குமே பதவிக்காக ஆசைப்பட்டவர் கிடையாது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். என்னைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்ல மந்திரிக்கோ இல்ல பெரிய பதவிக்கோ ஆசைப்படாத ஐயா வைகோ போன்றவர்களை இவர்கள் இத்தனை நாள் இதெல்லாம் சேர்த்துதான் இவங்க பதவிக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திரு ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கும் பொழுது அனைவரும் அவர்களுடன் இருந்து பயணிக்க முடியாமல் வெளியேறாங்க. இதான் முக்கிய காரணம். ஆளுநருடனான சந்திப்பு என்பது முற்றிலும் அலுவல் மற்றும் மரியாதை ரீதியானது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கமளித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது உண்மை முகத்தை காட்டிவிட்டார் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிமுக புறந்தள்ள வேண்டிய கட்சி என்றும் கூறினார். வைகோ பேச்செல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் போனவங்களை பற்றி பேச விரும்பல. யார் என்பதை இது காட்டி விட்டார், அவ்வளவுதான். அவருடைய ட்ரூ கலர், அவ்வளவுதான். மேலும் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குறித்தும் விமர்சித்தார். நேற்று உழைத்த காலம் வருத்தம் பார்த்துக்கலாம். நாங்கள் நேருவே எங்களை கண்டு பயந்து ஓடின காலங்கள் எல்லாம் உண்டு. இந்த வரலாறுலாம் அவருக்கு தெரிஞ்சு பிறந்து கூட இருக்க மாட்டார். இதேபோன்று சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், விசிக தலைவர் திருமாவளவனை தவிர மற்றவர்கள் மனசாட்சியை மறந்துவிட்டார்கள் என கூறினார். அவராச்சும் கொஞ்சம் மற்றவங்களோட மனசாட்சியோட இருக்கார். மற்றவங்களாம் மனசாட்சியை மறந்துட்டு போட்டாங்க. இவர் இந்த மனசாட்சியில தடுமாறிட்டு இருக்கார். வேற வழி இல்லாம மனசாட்சியோட இருக்கிறார். திமுக தொண்டர்கள் உழைப்பால் வெற்றி பெற்றவர் மாணிக்கம் தாக்கூர் என்றும் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே இளைஞர் மற்றும் சிறுமி தூக்கில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுப்பாளையத்தில் 19 வயதான பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பார்த்திபனும் சாத்தங்குடியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியும் காதலித்ததாக கூறப்படுகிறது. பார்த்திபன் மற்றும் அச்சிறுமி சாத்தங்குடியில் குமரவேல் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தனர். பார்த்திபன் ஆணவ கொலை செய்யப்பட்டதாக கூறி அவரது உறவினர்கள் சிறுமியின் உறவினர்களின் வாகனங்கள் மற்றும் வீட்டை சேதப்படுத்தினர். SP ஸ்டாலின் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். பார்த்திபன் உயிரிழப்பை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பார்த்திபனின் உறவினர்கள், விசிக மற்றும் இடதுசாரி கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். பார்த்திபனை தாக்கியதாக சிறுமியின் தந்தை உள்ளிட்ட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் கைது செய்யப்படாத நிலையில் அவரது உறவினர்களான சூர்யா, மணிமாறன், வசந்தன், விஜயகுமார் ஆகிய 4 வரை பொறையார் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை குற்றவியல் 1வது அமர்வு நீதிபதி லோகநாதன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட 4 வரையும் கடலூர் மத்திய சிறையில் 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள் தான் இவை. கடலூரில் இருந்து விருத்தாச்சலம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று வடலூர் 4 முனை சந்திப்பில் பயணிகளை இறக்கிவிடும் பொழுது திடீரென பேருந்தின் டீசல் டேங்க் வெடித்துள்ளது. பதற்றத்தில் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளும் உடனடியாக இறங்கிவிட தீ எரிய தொடங்கியது. பேருந்தில் பிடித்த தீ மளமளவென பேருந்து முழுமையாக பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. பேருந்து நிறுத்தத்தின் அருகே இருந்த கடைகளுக்கும் தீ பரவியது. தகவல் அறிந்து 2 வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பேருந்து மற்றும் கடைகளில் பற்றிய தீயை அணைத்தனர். எனினும் 8 கடைகள் மற்றும் 10ற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் பற்றி எரிந்து சேதமடைந்தன. 2 காயமடைந்தனர்.
சென்னை பல்லாவரம் அருகே ஓடும் பேருந்தில் நெஞ்சுவலி ஏற்பட்ட கல்லூரி மாணவியை அடுத்த 2 நிமிடங்களில் மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றிய ஓட்டுநரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்தை அடுத்த இரும்புலியூரைச் சேர்ந்த 19 வயது மாணவி ஒருவர் திருவான்மியூர் சென்றுவிட்டு அங்கிருந்து தாம்பரம் செல்லும் மாநகர பேருந்தில் ஏறி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பல்லாவரம் ரேடியல் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஓடும் பேருந்திலேயே அந்த மாணவிக்கு திடீரென மூச்சடைத்து நெஞ்சுவலி ஏற்பட்டு மயக்கமடைந்தார். இதனைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் நடத்துனர் ஓட்டுநரிடம் தெரிவிக்க மாநகர பேருந்தை அடுத்து வந்த 2 நிறுத்தங்களிலும் நிறுத்தாமல் நேரடியாக தாம்பரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அவசர பிரிவு வரை ஓட்டிச் சென்று ஓட்டுநர் நிறுத்தினார். மேலும் ஓட்டுநர் லட்சுமணன், நடத்துனர் கீதர் இடையராஜா ஆகியோர் மாணவியை தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். போகும்போது நம்ம வேக்ஸ் கிளம்பி வரும்போது அவங்க விக்ஸ் மாதிரி வந்துருச்சு. டேப்லெட் அப்படியே போட்டாங்க. உடல் நார்மலானாங்க. மறுபடியும் சர்வாஸ்டா ஒரு ஸ்டார்டிங் மறுபடியும் அதிகமாகிடுச்சு. பார்வதி ஹாஸ்பிட்டல் விட்டாமான்னு கேட்டேன். இல்லை எல்லாம் சமாளிக்க முடியாது, உடல் நார்மல் தான், பரவாயில்ல போகலான்னாங்க. அங்கிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே மறுபடியும் ஓவர் ஆகிட்டு மறுபடியும் அப்படியே சிக்னல் ரேட் எடுத்து வீசிங் பாதிப்பு இருப்பதால் மூச்சடைத்து நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்ததால் மாணவி நலமுடன் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்திய நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழல் குறித்து மோடியிடம் பெசஸ்கியான் எடுத்துரைத்தார். அப்பொழுது ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்த பிரதமர் மோடி அனைத்து பிரச்சனைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியாக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்து நடைபெறுவது இந்தியாவிற்கும் உலகிற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தின் பூர்வ மேதினிபூர் மாவட்டத்தில் நாப்தா எரிவாயு குழாயில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஹால்டியா பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் நிறுவனத்தின் நாப்தா எரிவாயு குழாயில் அதிகாலை திடீரென தீ பற்றியது. பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் தயாரிப்பில் முக்கிய மூலப் பொருட்களாக பயன்படும் நாப்தா எளிதில் தீப்பற்றக்கூடிய வேதிப்பொருளாகும். அதனால் விபத்து ஏற்பட்ட சில வினாடிகளில் மளமளவென பரவிய தீ ஹால்டியா நகராட்சியின் சிரஞ்சிப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல வீடுகளை சூழ்ந்து கொண்டது. தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அலறியடித்தபடி வெளியேறினர். இந்த விபத்தில் பல வீடுகள் தீக்கிரையாகின. தகவல் அறிந்து வந்த 12 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்க போராடின. இந்த தீ விபத்தில் சிக்கி 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், பொதுமக்கள் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ஹால்டியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆலைக்கு மிக அருகில் சட்டவிரோதமாக நாப்தா திருட முயற்சி நடந்துள்ளதாகவும் அப்போது தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் ஹால்டியா பெட்ரோகெமிக்கல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் மத்திய அரசின் துறை செயலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். செஷல்ஸ் நாட்டிற்கு தான் மேற்கொண்ட அரசுமுறை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு திரும்பிய பிரதமர் மோடி மத்திய அரசின் அனைத்து துறை செயலாளர்களுடன் நேற்று மாலை 4 மணிக்கு டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். 2 மாதங்களுக்குள் நடைபெற்ற 2வது ஆலோசனைக் கூட்டத்தில் நாட்டில் தொழில் தொடங்குவதை எளிதாக்குவது, புதிய கொள்கை சீர்திருத்தங்களை மேற்கொள்வது, நிர்வாகத்தை எளிமைப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதேபோல கோப்புகள் தேக்கமடையாமல் விரைந்து முடிப்பதில் மோசமாக செயல்பட்ட அமைச்சகங்களுக்கு தங்களை மேம்படுத்திக் கொள்ள அறிவுரைகளும் வழங்கப்பட்டன. தற்பொழுது மத்திய அமைச்சரவையில் பிரதமரை தவிர்த்து 30 அமைச்சர்கள், தனி பொறுப்புடன் கூடிய 5 இணை அமைச்சர்கள் மற்றும் 36 இணை அமைச்சர்கள் உள்ளனர். விரைவில் அமைச்சரவை மாற்றம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் பிரதமரின் நேற்றைய கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பு திட்டம் பரிசோதனையில் மட்டுமே இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் அரசு கூறியதாக வெளியான தகவலை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் வகையில் பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதனால் வாகனங்கள் பாதிக்கப்படும் என்றும் மைலேஜும் கணிசமாக குறையும் என்றும் வாகன ஓட்டிகள் தரப்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்த வழக்கு ஒன்றில் எத்தனால் கலப்பு திட்டம் பரிசோதனை முயற்சியே என மத்திய அரசு கூறிய
கூடியதாக தகவல்கள் பரவின. இந்த நிலையில் இதனை திட்டவட்டமாக மறுத்து மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய வழக்கு விசாரணை பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டம் குறித்தது அல்ல என்றும், எத்தனால் உற்பத்தி ஆலைகளுக்கு எத்தனால் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான வழக்கே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் எந்த கட்டத்திலும் E20 திட்டம் ஒரு சோதனை என மத்திய அரசு கூறவில்லை என்றும் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உணவு டெலிவரி ஊழியர் மீது தெலுங்கு திரைப்பட நடிகர் அகில்ராஜ் கொடூரமாக தாக்குதலில் ஈடுபட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜு வெட்ஸ் ராம்பாய் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்து புகழ் பெற்றவர் அகில்ராஜ். ஹைதராபாத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அகில்ராஜ் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் அவருடைய வீட்டிற்கு வந்த உணவு டெலிவரி பாய் ஒருவர் காலிங் பெல்லை அடித்து உணவு விநியோகம் செய்ய முயன்றார். ஆனால் தவறான முகவரிக்கு அந்த ஊழியர் வந்துவிட்டதாக கூறி அகில்ராஜ் கடும் கோபம் கொண்டு அந்த ஊழியரை கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அங்கிருந்த அகில்ராஜின் தாய் அந்த உணவு டெலிவரி ஊழியரின் முகத்தில் எச்சில் காரி உமிழ்ந்ததாக புகார் எழுந்துள்ளது. நடிகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்கியதை உணவு டெலிவரி ஊழியர் வீடியோ எடுத்த நிலையில் அதை அழிக்கச் சொல்லி அகில்ராஜ் அந்த ஊழியரை மிரட்டியிருக்கிறார். தற்பொழுது அந்த வீடியோ வெளியாகி அகில்ராஜுக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மற்றொரு உத்தரவை அந்நாட்டு நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாகவே அந்நாட்டின் குடியுரிமை கிடைக்க வழிவகை செய்யும் சட்டம் ரத்து செய்யப்பட்டது செல்லாது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க பிறப்புரிமை குடியுரிமை சட்டத்தை அதிரடியாக ரத்து செய்திருந்தார். இதனால் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் அல்லது தற்காலிக விசாக்களில் தங்கியிருப்போரின் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்தாலும் தானாகவே குடியுரிமை கிடைக்காத நிலை இருந்தது. பெற்றோரில் குறைந்தபட்சம் ஒருவர் அமெரிக்க குடிமகனாகவோ அல்லது நிரந்தர வசிப்பிட உரிமம் பெற்றவராகவோ இருந்தால் மட்டுமே குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ட்ரம்பின் இந்த உத்தரவுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் அந்நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்காகவே வெளிநாட்டினர் சிலர் சுற்றுலா என்ற பெயரில் அமெரிக்காவுக்கு வருவதாக ட்ரம்ப் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்பொழுது இடைமறித்த நீதிபதிகள் எத்தனை பேர் இதுபோல அமெரிக்காவுக்கு வந்து குடியுரிமை பெற்றனர் என எழுப்பிய கேள்விக்கு தங்களிடம் துல்லியமான தரவுகள் இல்லை என ட்ரம்ப் தரப்பு கூறியது. இதையடுத்து ட்ரம்ப் தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிமன்றம் பிறப்புரிமை குடியுரிமை சட்டத்தில் செய்த திருத்தத்தை ரத்து செய்தது. இதனால் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பலர் நிம்மதியடைந்துள்ளனர். மின்சார வாகன உலகையே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வகையில் வெறும் 10 நிமிடங்களுக்குள் 80% வரை சார்ஜ் ஆகக்கூடிய புதிய சிறிய ரக மின்சார காரை ஷெல் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போதைய மின்சார கார்கள் பெரிதாகவும் அதிக எடை கொண்டதாகவும் உள்ள நிலையில் எடை குறைவான அதிவேகமாக சார்ஜ் ஆகக்கூடிய காரை உருவாக்க ஷெல் நிறுவனம் 1010 என 3 இலக்குகளை நிர்ணயித்துள்ளது. அந்த ஒரு பகுதியாக தன்னுடைய புதிய ரக மின்சார காரை இங்கிலாந்தின் நானிட்டனில் உள்ள சோதனை தளத்தில் வெற்றிகரமாக ஷெல் நிறுவனம் சோதனை செய்துள்ளது. 175 கிலோவாட் பொது அதிவேக சார்ஜரை பயன்படுத்தி இந்த கார் வெறும் 9 நிமிடங்கள் 54 வினாடிகளில் 10 இருந்து 80% வரை சார்ஜ் ஆகி சாதனை படைத்துள்ளது. அதாவது 1 நிமிட சார்ஜிங்கிற்கு 24 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய திறனை கொண்டுள்ளது. காரின் உற்பத்தி முதல் பயன்பாடு வரையிலான ஒட்டுமொத்த ஆயுட்காலத்திலும் அதன் கார்பன் உமிழ்வு வெறும் 10 டன்களாக மட்டுமே இருக்கும் என்றும் இது தற்போதைய கார்களை விட பாதியளவு குறைவு என்றும் ஷெல் நிறுவனம் கூறியுள்ளது. இந்த காரில் ஷெல் ரீசார்ஜ் தெர்மல் ஃப்ளூயிட் என்ற மின்சாரத்தை கடத்தாத சிறப்பு திரவம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ஜ் ஆகும்போது உருவாகக்கூடிய அசுர வெப்பத்தை உடனடியாக கடத்திச் சென்று குளிர்விப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான மின்சார கார்களுடன் ஒப்பிடும்போது பேட்டரி தயாரிப்பு செலவு 25 விழுக்காடு வரை குறைவதாகவும் ஷெல் நிறுவனம் கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்கும் நிலையில் இந்திய அணியின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி களமிறங்குவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அயர்லாந்து அணிக்கு எதிரான 2 20 ஓவர் போட்டியிலும் தோல்வியடைந்த இந்திய அணி அடுத்ததாக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் தொடர் இன்று தொடங்குகிறது. துர்காம் நகரில் இந்திய நேரப்படி இன்று இரவு 10 மணி முதல் போட்டி தொடங்குகிறது. அயர்லாந்து தொடரில் ஆடும் 11 சேர்க்கப்படாத இந்தியாவின் இளம் வீரரான வைபவ் சூரியவன்சி இன்றைய போட்டியில் சேர்க்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் 15 வயதான சூரியவன்சி சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்காக களமிறங்கிய இளம் வீரர் என்ற சாதனையை படைக்க உள்ளார். அதே நேரம் அண்மையில் நடைபெற்ற நியூசிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இங்கிலாந்து இழந்தது. மேலும் பென் ஸ்டோக்ஸ் திடீரென ஓய்வை அறிவித்தது அந்த அணிக்கு பலவீனமாக அமைந்துள்ளது. இந்திய அணிக்கு முதல் முறையாக ஸ்ரேயஸ் ஐயர் தலைமை வகிப்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையே இதுவரை நடைபெற்ற 30-20 ஓவர் போட்டிகளிலும் 18இல் இந்தியாவும் 12இல் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றுள்ளன. இதனால் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி ஆதிக்கம் செலுத்துமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர்.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ், நார்வே அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறின. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றது. இதில் பிரான்சின் கேப்டன் கைலியன் எம்பாபே 2 கோல்களை அடித்தார். முடிவில் 3-0 என்ற கணக்கில் ஸ்வீடனை வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 32ல் வென்று அடுத்த சுற்றுக்குள் பிரான்ஸ் அதிரடியாக நுழைந்தது. 2 கோல்களை அடித்ததன் மூலம் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளில் 18 கோல்களை எம்பாபே அடித்துள்ளார். இது மெஸ்ஸியை விட 1 கோல் குறைவாகும். அதே நேரத்தில் இந்த உலகக்கோப்பையில் மெஸ்ஸியின் 6 கோல்கள் சாதனையை எம்பாபே சமன் செய்தார். நடப்பு உலகக்கோப்பையில் எம்பாபே மற்றும் மெஸ்ஸி இடையே கோல்டன் பூட்டை கைப்பற்றுவது யார் என்ற போட்டி ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நார்வே மற்றும் ஐவரி கோஸ்ட் இடையிலான போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்குள் நார்வே நுழைந்தது. உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றுகளில் முதல் முறையாக நார்வே வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்த நிலையில் 82வது நிமிடத்தில் பேட்ரிக் பெர்க் பாஸ் செய்த பந்தை லாவகமாக கோலுக்குள் தள்ளி இளம் வீரர் ஹாலண்ட் வெற்றிக்கு வித்திட்டார். இந்த உலகக்கோப்பையில் ஹாலண்ட் 6 கோல்களை அடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.